சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல தொடர்ச்சியா 12 ராசிகளுக்குமான ஜனவரி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வரோம். அதோட தொடர்ச்சியா இந்த பதிவுல ராசி கட்டத்துல 7வது ராசியா இருக்கக்கூடிய காற்று ராசியான துலா ராசிக்கு இந்த ஜனவரி மாதத்தோட கிரக நிலைகளும் கிரக பெயர்ச்சிகளும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால துலா ராசி அன்பர்கள் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. பொதுவா துலா ராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவான் இந்த ராசியோட அதிபதியா இருக்கிற காரணத்தால இவங்க பணத்துக்கு அதிக அளவுல முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. நல்ல குணத்துக்கு மட்டும்தான் எப்பவும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதாவது ஒரு சிலரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பணம் யாருக்கிட்ட நிறைய இருக்குதோ அவங்க கிட்ட போய் ஒட்டிக்குவாங்க. அவங்க மூலமாவே தன்னோட தேவைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்வாங்க. ஆனா துலா ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எந்த சூழல்லையும் பணக்காரனை தேடி போகவும் மாட்டாங்க. அவங்க மூலமா ஏதாவது உதவிகள் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கவும் மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா பணம் இருக்கிறவங்களை பார்த்தாலே இவங்க மனசுக்குள்ள ஒரு விதமான அலர்ஜி உருவாயிரும். அதனால பணக்காரங்களையே முழுமையா இவங்க வெறுப்பாங்க. இதனாலேயே பெரும்பாலான துலா ராசிக்காரங்களோட நட்பு வட்டாரத்துல பணக்காரங்க அப்படின்னு யாருமே இருக்க மாட்டாங்க. ஒருவேளை தப்பி தவிர 1-2 பணக்காரங்க இருந்தாலும் அவங்க கிட்ட இவங்க என்னைக்குமே உதவின்னு கேட்டு போய் நிக்க மாட்டாங்க. நம்ம வாழ்க்கையை நம்ம தான் வாழணும் அப்படின்னு துலா ராசிக்காரங்க ஆசைப்படுவாங்க. யாரோட தயவும் இல்லாம சொந்த கால்ல முன்னேறணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அதே போல இவங்க பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற காரணத்தாலேயே சேமிப்பு அப்படிங்கிற ஒண்ணு துலா ராசிக்காரங்க கிட்ட இருக்கவே இருக்காது. இன்னும் சொல்ல போனா கடினமான உழைப்பாளிகளா இருக்கக்கூடிய துலா ராசிக்காரங்க அவங்களோட வருமானத்தை சேமிச்சுட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையில மிக பெரிய அளவிலான முன்னேற்றத்தை அடைஞ்சிருப்பாங்க. ஆனா சேமிக்கிற பழக்கமே இவங்களுக்கு இருக்காது. அப்படிங்கறதால எத்தனை லட்சம் ரூபாய் வருமானம் வந்தாலும் சரி அந்த பணத்தை எல்லாம் குடும்பத்துக்காகவும் தம்பி தங்கைகளுக்காகவும் சொந்த பந்தங்களுக்காகவும் செலவு பண்ணிட்டு பொருளாதார நெருக்கடியிலேயே துலா ராசிக்காரங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதுலயும் முக்கியமா பணவரவை பொறுத்த வரைக்கும் துலா ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை முழுக்கவே ஏற்றம் இறக்கமான பணவரவு தான் இருக்கும். அதாவது ஒரு நாள் இவங்க கையில லட்சம் ரூபாயை வச்சு சுத்திக்கிட்டு இருப்பாங்க. மறுநாளே ஒரு சிங்கிள் டீக்கு கூட வழி இல்லாம உட்கார்ந்துகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு பொருளாதார ஏற்ற இறக்கத்தை பெரும்பாலான துலா ராசிக்காரங்க கண்டிப்பா சந்திச்சிருப்பாங்க. ஆனாலும் சேமிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் இவங்களுக்கு வரவே வராது. அதையும் மீறி பணத்தை சேமிக்கணும் அப்படின்னு இவங்க நினைச்சாலும் இவங்களோட குடும்ப சூழல் எந்த வகையிலுமே பணத்தை சேமிக்க விடாது. இன்னும் சொல்ல போனா இவங்களுக்கு வரவு வர்றதுக்கு முன்னாடியே செலவு வாசக்கதவை தட்டிக்கிட்டு இருக்கும். இதனால குடும்ப தேவைகளுக்காகவும் சொந்த பந்தங்களுக்காகவும் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் துலா ராசிக்காரங்களுக்கு கட்டாயமா ஏற்படும். அதே சமயம் இவங்க எவ்வளவு பண நெருக்கடியில இருந்தாலும் சரி சொந்த பந்தங்கள் கிட்டயோ அல்லது நண்பர்கள் கிட்டயோ உதவின்னு கேட்டு போய் நிக்க கூடாது அப்படின்னு உறுதியா இருப்பாங்க. அதே நேரம் அந்த சொந்தக்காரங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இவங்க மனசு கோணாம உதவி செய்வாங்க. அதே போல துலா ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தன்னோட குடும்பத்தையும் நண்பர்களையும் அளவுக்கு அதிகமா நேசிப்பாங்க. இதனாலேயே பெரும்பாலான துலா ராசிக்காரங்க தனக்கு என்ன வேணும் அப்படிங்கறத விட தன்னோட குடும்பத்துக்கு என்ன தேவை அப்படிங்கறத நினைச்சு ரொம்ப அளவுக்கு அதிகமா கவலைப்படுவாங்க. இன்னும் சொல்ல போனா தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல தன்னோட குடும்பம் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோட கடன் வாங்கியாச்சும் குடும்பத்தோட தேவைகளை தொடர்ச்சியா நிறைவேற்றிட்டு வருவாங்க. இப்படி குடும்பத்துக்காகவும் தன்னோட சொந்த பந்தத்துக்காகவும் நிறைய தியாகங்களை செஞ்சுட்டு வாழ்ந்துட்டு வரக்கூடிய துலா ராசிக்காரங்க கடந்த 4-5 வருஷங்களாகவே நிறைய சோதனைகளையும் தொடர்ச்சியான போராட்டங்களையும் சந்திச்சுட்டு வராங்க. குறிப்பா கடந்த காலங்கள்ல அர்த்தாஷ்டம சனியோட தாக்கத்தால நிறைய சோதனைகளை சந்திச்சுட்டு வந்த துலா ராசிக்காரங்க அந்த அர்த்தாஷ்டம சனி முழுமையா முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறமா கூட தொடர்ச்சியான சோதனைகளையும் நெருக்கடிகளையும் மட்டும்தான் சந்திச்சுட்டு வராங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு பக்கம் குடும்ப சூழல், இன்னொரு பக்கம் பொருளாதார நெருக்கடி, போதாக்குறைக்கு உடல் ஆரோக்கியத்துல ஏற்படக்கூடிய ஒரு சில பாதிப்புகள், இந்த மாதிரியான பிரச்சனைகளால சமீப காலமா துலா ராசிக்காரங்க தங்களோட மன நிம்மதியை முழுமையா இழந்துட்டு நிக்கிறாங்க. இப்படி ஒரு இக்கட்டான சூழல்ல இந்த 2024வது வருஷத்தோட முதல் மாதமான ஜனவரி மாதத்தோட கிரக நிலைகள் துலா ராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது சிறப்பான முன்னேற்றங்களை கொடுக்குமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த ஜனவரி மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது துலா ராசிக்காரங்களுக்கு ஒரு சில அற்புதமான யோகங்களையும் திடீர் அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமா இந்த ஜனவரி மாதம் இருக்க போகுது. இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது இந்த ஜனவரி மாதம் மட்டும் இல்லாம இந்த 2024வது வருஷமே துலா ராசிக்காரங்களுக்கு நிறைய அற்புதமான யோக பலன்களை கொடுக்க போகுது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா துலா ராசிக்காரங்க உங்களோட சோதனையான காலகட்டங்களை எல்லாம் கடந்து முழுமையா வெளியே வந்துட்டீங்க. இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல ஒரு சில சின்ன சின்ன தடைகள் உங்களுக்கு ஏற்பட்டாலும் கண்டிப்பா சிறப்பான முன்னேற்றங்களை துலா ராசிக்காரங்க எதிர்பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது இந்த ஜனவரி மாசத்துல துலா ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் தனஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற விருச்சிக ராசியில இருக்கிறதால பெரிய அளவுக்கு பண நெருக்கடி இல்லாத மாதமா இந்த ஜனவரி மாதம் இருக்க போகுது. அதுலயும் முக்கியமா ஏதாவது ஒரு வகையில உங்க கைகள்ல பண புழக்கம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும்.
இது கூடவே உங்களோட குடும்ப வாழ்க்கையில ஏற்பட்டு வந்த நெருக்கடிகளும் குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட இருந்த மனக்கசப்புகளும் சுக்கிர பகவான் அருளால இந்த ஜனவரி மாசத்துல முழுமையா விலக போகுது. அதே போல உங்க குடும்ப உறுப்பினர்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் ஓரளவுக்கு சிறப்பான முன்னேற்றங்கள் ஏற்பட்டு மருத்துவம் சம்பந்தமான விரை செலவுகள் பாதியா குறையக்கூடிய காலகட்டமாகவும் இந்த ஜனவரி மாதம் இருக்க போகுது. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இத்தனை வருஷங்களா உங்க குடும்பத்துக்கு நீங்க ஆதரவாகவும் அனுசரணையாகவும் இருந்திருக்கீங்க. இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல உங்களோட குடும்பம் உங்களுக்கு ஆதரவாகவும் அனுசரணையாகவும் இருக்க போகுது. அடுத்ததா இந்த ஜனவரி மாசத்துல 3வது வீடான தைரிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற தனுசு ராசியில சூரியன், புதன் மற்றும் செவ்வாய் பகவானோட சேர்க்கை நடக்க இருக்குது. இந்த கிரக சேர்க்கை துலா ராசிக்காரங்களோட மன தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் 2 மடங்கு அதிகரிக்கும். அதாவது ஏகப்பட்ட பிரச்சனைகளால மனசளவுல முழுமையா உடைஞ்சு போயிருக்கிற துலா ராசிக்காரங்களுக்கு இந்த கிரக சேர்க்கை ஒரு தெளிவான மனநிலைமைய கண்டிப்பா ஏற்படுத்தும். இதனால இந்த ஜனவரி மாசத்துல துலா ராசிக்காரங்க எதிர்காலத்துல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற திட்டங்களை ரொம்ப சிறப்பான முறையில போட போறீங்க. இன்னும் சொல்ல போனா இவ்வளவு நாளா எதிர்காலத்தை நினைச்சு பயந்துகிட்டு இருந்த துலா ராசிக்காரங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் நல்ல ஒரு சிறப்பான பாதையை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதனால இந்த ஜனவரி மாசத்துல இருந்து துலா ராசிக்காரங்க சொந்த தொழில் தொடங்குறதா இருந்தா தொடங்கலாம், இருக்கிற தொழிலை விரிவுபடுத்துறதா இருந்தா தாராளமா விரிவுபடுத்தலாம். புதிய தொழில் தொடங்குறதா இருந்தாலும் இந்த ஜனவரி மாதம் சிறப்பான காலகட்டமா இருக்கும். இது கூடவே கூட்டு தொழில் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் துலா ராசிக்காரங்க எந்த விதமான தயக்கமும் இல்லாம தாராளமா ஆரம்பிக்கலாம். அடுத்ததா சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கும்பராசியில இருக்கிறதால ஒரு சில அற்புதமான யோகங்களை துலா ராசிக்காரங்களுக்கு கொடுக்க போறார். அதுலயும் முக்கியமா துலா ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதியா இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெற்ற நிலையில பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலேயே இருக்கிறதால துலா ராசிக்காரங்களோட முன்ஜென்ம பாவங்கள் விலகக்கூடிய காலகட்டமாகவும் இந்த ஜனவரி மாதம் இருக்க போகுது. அதை விட முக்கியமா பித்ருக்களோட ஆசீர்வாதம் இந்த ஜனவரி மாதத்துல இருந்து துலா ராசிக்காரங்களுக்கு ரொம்ப முழுமையான அளவுல கிடைக்க போகுது. இதனால இனி வரக்கூடிய காலங்கள்ல பெரிய அளவிலான ஆபத்துக்கள் எதுவும் துலா ராசிக்காரங்களை நெருங்காது. ஒருவேளை அந்த மாதிரி பெரிய ஆபத்துக்கள் வருது அப்படின்னா ஒரு சில எச்சரிக்கை செய்திகள் பித்ருக்கள் மூலமா துலா ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அடுத்ததா ராகு பகவான் சத்ரு ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மீனராசியில இருக்கிறதால எதிரிகளோட தொல்லைகள்ல இருந்து நீங்க முழுமையா விலகக்கூடிய காலகட்டமா இந்த ஜனவரி மாதம் இருக்கும். அதுலயும் முக்கியமா சொந்த தொழில் செய்யறவங்க அப்படி இல்லைன்னா உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நீண்ட காலமா இருந்துட்டு வந்த எதிரிகளும் எதிர்ப்புகளும் இந்த ஜனவரி மாதத்துல இருந்து படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். அதே நேரம் சத்ரு ஸ்தானத்துல இருக்கிற ராகு பகவான் ஒரு சில மறைமுக எதிரிகளை துளாராசிக்காரங்களுக்கு ஏற்படுத்துவார். குறிப்பா துளாராசிக்காரங்களை சுத்தி ஒரு சில துரோகிகள் உருவாகிறது, துளாராசிக்காரங்களோட உடல் ஆரோக்கியத்துல தொடர்ச்சியா சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட்டுட்டே வர்றது, இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகளை சத்ரு ஸ்தானத்துல இருக்கிற ராகு பகவான் கண்டிப்பா ஏற்படுத்துவார். இதனால துளாராசிக்காரங்க உங்களோட உடல் ஆரோக்கியத்துல எப்பவுமே அதிகபட்ச கவனத்தை செலுத்திட்டு வாங்க. அடுத்ததா குரு பகவான் களத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மேஷராசியில அமர்ந்திருந்து தன்னோட 7வது நேரடி பார்வையா துளாராசியை பார்க்கிற காரணத்தால திருமணம் மாதிரியான சுபகாரிய தடைகள் முழுமையா விலகக்கூடிய காலகட்டமா இந்த ஜனவரி மாதம் இருக்க போகுது. இது கூடவே குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கும், சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஏக்கத்தோட இருக்கிற துளாராசிக்காரங்களுக்கு சொந்த வீடு கிடைக்கிறதுக்கும் அற்புதமான காலகட்டமா இந்த ஜனவரி மாதம் அமைஞ்சிருக்கு. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா துளாராசிக்காரங்க எந்த காரியத்துல இறங்கினாலும் அதுல சிறப்பான வெற்றிகளை கொடுக்கக்கூடிய கிரக நிலைகள் தான் இந்த 2024வது வருஷம் முழுக்கவே இருக்க போகுது. அதனால எந்த காரியத்துல இறங்குறதா இருந்தாலும் துளாராசிக்காரங்க துணிச்சலோட தன்னம்பிக்கையோட தாராளமா இறங்குங்க. அதே சமயம் உங்களோட நேர்மையை மட்டும் யாருக்காகவும் எந்த சூழலையும் விட்டு கொடுக்காம இருந்தீங்க அப்படின்னா இந்த 2024வது வருஷத்துல நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல கண்டிப்பா வெற்றிகள் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.